ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இப்போ நாம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பீட்ரூட் ரைத்தா எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒரு இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது ட்ரெடிஷ்னலாக நம்ம வேறு மாதிரி பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு இன்ஸ்டண்ட்டாக நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இது ரொம்ப ஒரு குயிக் ரெசிபி தான். இதுக்கு நான் இப்போது ஒரு கட்டியான தயிர் எடுத்திருக்கேன். தட் மீன்ஸ் இதை லெபனா அப்படின்பாங்க. இதில் ஆல்ரெடி உப்பு எல்லாம் போட்டிருப்பாங்க. தண்ணியே இல்லாமல் ஃபுல்லாக அந்த தயிரோட ஒன்லி சாலிட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருப்பாங்க. இது அந்த மிடில் ஈஸ்டில் உள்ளவங்க எல்லாருமே ப்ரெட்டு அந்த மாதிரி எல்லாத்துலேயும் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்ற பழக்கம் அவங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம இது ஒரு தயிர் தான், வேறு ஒன்றும் இல்லை. உப்பு போட்ட தயிர்னு சொல்லலாம். அது ரொம்பவே ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும் நாம் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடும்போது. ஸோ இப்போ நான் அதை தான் இப்போ எடுக்கிறேன். இப்போ அந்த லெபனா ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிட்டேன். தேவையான அளவு அவ்வளோதான். நான் யூஸ் பண்ண லெபனா இது தான், அல்மராய்ங்கிற பிராண்டில் உள்ள ஒரு லெபனா. இது ஃபுல் ஃபேட் அண்ட் இதில் சால்ட் ஆல்ரெடி இருக்குது, நம்ம போட வேண்டாம். அண்ட் இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறேன்னு சொன்னேன், அப்படி தானே? ஸோ ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது வேறு மெத்தட். இப்போ இன்ஸ்டண்ட்டாக இதை குயிக்காக எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இது நாம் இன்றைக்கி வச்ச பீட்ரூட் பொரியல். ஸோ இதை வச்சு உங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ இதை நம்ம இப்போ உள்ளே ஆட் பண்ணிடலாம். இந்த பீட்ரூட் பொரியல் கொஞ்சமாக இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இந்த தயிரில். தட் மீன்ஸ் இந்த கட்டி தயிரில். அவ்வளோதான். இப்போ நாம் இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. தேவைப்பட்டால் நம்ம உப்பு போட்டால் போதும். இப்போ உப்பு போட வேண்டாம், ஆல்ரெடி இருக்குது இதில். ஸோ நம்ம ரைத்தாக்கு தேவையான ஆயில் கூட இதில் இருக்குது, எல்லாமே இதில் இருக்குது. இது இப்போ நாம் நல்லா ஒரு ஹேண்ட் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிடலாம். நல்லா ஃபைனாக இதை பிளெண்ட் பண்ணிடுங்க.